ஹலோ கைஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடா ஃபோர்ட்க்கு போகிறோம். ஆல்ரெடி ஹார்வெல்லம் வாட்டர்ஃபால் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோவை நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபோர்ட்க்கு போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நானே என்னோடய கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன். பின்னாடி ஒரு அக்கா கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகுது. அதான் நானே என்னோடய கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன். எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, இப்போது ட்ரெஸ்ஸு வந்து லைட்டாக கிழிஞ்சிருச்சுனாவோ, இந்த ஜீனே வந்து லைட்டாக கிழிஞ்சிருச்சுனா, ஃபேட் ஆயிடுச்சுனாலாம் வந்து நம்ம யாரும் போடுறது இல்லைல்ல. ஆனால் டோர் ஜீன் சொல்லிட்டு அங்கங்கே கிழிஞ்சு கிடக்குது. அது எங்கெங்கேயோ கிழிஞ்சு கிடக்குது. அதை வந்து 2500 3000 அதுதான் ஒரு இப்போ வந்து ஒரு 500 rupees நம்ம வாங்குகிற ஜீன் வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னா, ஐயோ என் ஜீன் கிழிஞ்சு போச்சு, கிழிஞ்சதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்றாங்க நிறைய பேர். ஆனால் கிழிஞ்ச ஜீனை 2500 கொடுத்து வாங்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்தியன் ஃப்ளாகு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. இது என்னது, ஏதோ சுற்றுது, என்னன்னு தெரியலையாது. இது என்னன்னு தெரியலையே. ஒரு ரைடர் வராருடா. கோவா ரெஜிஸ்ட்ரேஷன். நைஸ். ஸ்டிக்கர்னா அந்த இது பேர் போட்டு ஒட்டியிருக்காரா? ஆமாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி கிடைக்குமா? ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரைடர் போனார். அவர் வந்து இங்கே கோவா தான் போகல, ஐபிடபிள்யூக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் நடக்குது. அவரோட டாப் பாக்ஸில் அவர் எந்தெந்த பிளேசஸை வந்து கவர் பண்ணுறாரோ அந்த பிளேசஸோட மேப்பை வந்து ஒட்டியிருக்காரா. நான் கரெக்டாக பார்க்கல, நம்மளால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி போனோன்னா. கைஸ், இந்த காரு வேறு நடு ரோட்டில் நிற்கிது. இடிச்சிட்டாங்க போல. பஸ்ஸில் இடிச்சிட்டாங்க போல். கேர்ஃபுல்லாக ஓட்டிட்டு வாங்க. பிகாஸ் இங்கே வந்து எல்லா ஊரும் இருக்குங்க. யார் எப்படி ஓட்டுவான்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்லை. இப்படின்றாங்க தான் எல்லோரும் ஏறி தான் வருவாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி இருந்தோன்னா அப்படி தான் போவோம். இங்கே பாருங்கள், லைன் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு. ஆமாம், ஆனால் அந்த காரை வந்து அப்படியே ரோட்டில் நிறுத்தியிருக்காங்க பாரு. எடுத்து ஓரமாக வச்சு நிறுத்திட்டு பேசியிருக்கலாம் அவங்க. நின்றுனா நிறுத்திடுவியாடா அங்கேயே அப்படின்ற மாதிரி இருக்கு. கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்ட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 4 kilometers தான். அவுடி நல்ல கலர். இது என்ன நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஒன்னில் போகலாம். வாவ், இங்கே கடைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ராடிசன். அந்த ஒரு இடத்த நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அது வந்து அப்படியே பாரிஸில் வர மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது.
கைஸ் இப்போ நம்ம வந்து மியூசியம் இல்லை, அகாடா ஃபோர்ட் அங்கே வந்துட்டோம். மியூசியம் ஆஃப் கோவா. இன்னொரு 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஓ, இதில் போகணும் போல். ரைட்டா? ஓகே, இதில் தான். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. கேண்டோலிம். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த ஃபோர்ட் கிட்ட ரீச் ஆக போகிறோம். என்ட்ரி தெரியுதா உங்களுக்கு? நமக்கு எவ்வளோ? 2 வீலருக்கு 50, 4 வீலருக்கு 100, பஸ்ஸு டெம்போக்கெலாம் 100, டாக்ஸிக்கு 30. டைமிங் வந்து 4 hours. போய்க்கலாமா? இங்கே தான் பார்க் பண்ணுமா? பே பார்க்கிங். ஓகே, இங்கே வந்து பார்க் பண்ணிடுவோம். கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. கைஸ், இங்கே பாருங்களேன், இதுக்கும் அதுக்கு எவ்வளோ குளின்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் வந்து எனிமீஸ்லாம் வராங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க போல். பாருங்க, இது ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிளேஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே, அங்கே, அந்த சைடு எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. இந்த ஃபோர்ட்டை வந்து போர்ச்சுகீஸ் வாட்டர் ஸ்டோரேஜ்க்கும் அண்ட் எனிமீஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம இருக்கோம். இங்கே பாருங்களேன், இது வந்து பெரிய ஸ்டோன். இதிலேருந்து ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து நின்று இந்த க்ராஸ் பண்ணி அந்த ஃபோர்ட்க்கு வராமல் இருக்கிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். கைஸ்,
இப்போ வந்து நான் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். ஃபோர்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஃபோர்ட்னா எனக்கு பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் ஆனால் வந்து அதோட ஹிஸ்ட்ரி கேட்டால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இப்படியே சுற்றுறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா பயங்கரமாக வெயில் வேறு அடிக்குதா, அதனால் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு திருப்பி கீழே வந்துட்டேன். இப்போ வந்து பைக் பார்க்கிங்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு மார்னிங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு 8 o'clock 9 o'clock தான் ஓப்பன் ஆகுது நினைக்கிறேன். 9 or 10 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் உள்ளே போனோன்னா ஒரு 1 hour கூட ஆகாது. ஒரு 45 minutes நீங்கள் சுற்றிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேஸஸ்க்கு போய்க்கோங்க. பிகாஸ் அங்கே பெருசாக வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோல்ஜர்ஸ் நின்று அட்டாக் பண்ணுற வியூ அதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் வெயிலில் நடக்க முடியல, அதனால தான் நான் வந்துட்டேன். இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸை நான் வந்து எபிசோடாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோவா ரீச் ஆன வரைக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். See you all in the next video guys. Bye bye.